ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் முறுமுறுன்னு கோதுமை ரவா தோசை எப்படி செய்யணும் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு கூடவே கார சட்னி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க கோதுமை ரவா தோசை எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முறுமுறுன்னு கோதுமை தோசை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ, நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டம்ளரோ கிண்ணமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க கோதுமை மாவை நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு எடுத்து அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அரை டம்ளர் ரவை, கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்து தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். நான் எடுத்துக்க அதே டம்ளரில் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது மிக்சியில் அரைக்கிறதுனால இது ஒன்று போல் நமக்கு நல்லா கலந்துரும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அலசிட்டு இதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சுருவோம். இப்போ ரவை சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் நேரம் ஊறினா தான் உங்களுக்கு தோசை ஊற்றுறப்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போ கார சட்னிக்கு வரமிளகா நம்ம ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்குவோம். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கல்லுப்பு சிறிதளவு. இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு தக்காளி பழம், இதையும் நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சதை நம்ம பவுலில் சேர்த்துக்குவோம். இப்போ சட்னிக்கு நான் தாளிச்சிருக்கேன். கடுகு பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததை இப்போ சட்னியில் சேர்த்துருவோம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கார சட்னி ரெடி. இப்போ கோதுமை தோசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 5 நிமிஷம் போல் நல்லா நம்ம கலந்து வச்சுருக்கோம். தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்காங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் ரவா தோசை அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா மொறு ரவா தோசை மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ மாவு நம்ம நல்ல தோசைக்கல் காஞ்சிருக்கணும் இதுக்கு. இப்போ மாவு நம்ம சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்த பிறகு சுற்றில நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா மேலே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா முருவலாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துருவோம். ஒரு சூப்பரான கோதுமை முறுமுறுன்னு கோதுமை தோசை ரெடி.
சூப்பராக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவோட கிறிஸ்பியான ரவா தோசை முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.